friends, welcome back to my video. இன்னைக்கு நம்ம ப்ரோக்கோலி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி தேவையான அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் வந்து சேர்க்கணும். நான் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, கறி மசாலா, மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின உடனே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்துக்கும். இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவல் சேர்த்த உடனே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.